வணக்கம். வாங்க இந்த லாக்டவுன் டைமில் நமக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ரவா லட்டு செஞ்சிடலாங்க. இந்த ரவா லட்டுக்கு ரவையை அரைக்கணும்னா அவசியம் இல்லை. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரவா லட்டுங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நமக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம், காஞ்ச திராட்சை. நட்ஸ் நம்மளுடைய விருப்பம் தாங்க. நம்மக்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட வெறும் திராட்சை மட்டும்தான் இருக்குன்னா திராட்சை மட்டுமும் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பாதி வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ திராட்சை நமக்கு நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்க. இப்போ இதில் 1 கப்பு ரவை எடுத்துக்கலாம். இதிலே சேர்த்துக்கலாங்க. இந்த நெய்யிலே ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமாக வச்சுக்கிங்க. நமக்கு ரவை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்ம சிம்மில் வச்சு நல்லா ரவையை வறுத்துக்கலாம். நமக்கு லேசாக வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம ரவையை வறுத்துக்கலாங்க. நல்லா சிம்மில் இருக்கணும் ஸ்டவ்வு, இல்லைன்னா நமக்கு கலர் மாறிடுச்சுன்னா ரவை உண்டை டேஸ்ட்டும் மாறிடும், கலரும் மாறிடுங்க. இப்போ நம்ம ரவையை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தாச்சுங்க. இதை மாதிரி நம்ம ரவை வறுத்துக்கணும். இப்போ அது கூட 1 கப் ரவைக்கு 3/4 கப்பை நல்லா அரைச்சி பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பவுலில் நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அந்த கப்பால் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. பொடிச்ச சர்க்கரை 3/4 கப் எடுத்துக்கலாம். அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சூட்லேயே இந்த சர்க்கரை பொடியை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை நமக்கு நல்லா இலகி கொடுத்து நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். 1 நிமிஷம் போல் நம்ம சர்க்கரை பவுடர் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை அரைக்கும் போதே ஏலக்காவையும் போட்டு அரைச்சிருங்க. நம்ம நல்லா சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டுட்டோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஏலக்காய் தூள்லாம் சேர்த்து ஆஃப் பண்ணியாச்சு. இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பால் நல்லா சுட சுட இருக்கணுங்க. ரவையும் நம்ம வறுத்து சூடாக இருக்கணும், பாலும் அதே சமயத்தில் நல்லா சூடாக இருக்கணும். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் பால் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வரட்டுங்க. இப்போ நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு சூடு வந்துருச்சுங்க. நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். லேசாக கை பொறுக்கிற போது சூடு இருக்கும் போதே உருண்டை பிடிச்சாதான் நமக்கு உருண்டை நல்லா கரெக்டாக வரும். லட்டு பிடிச்சிடலாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.